பார்த்ததும் குபீர்னு சிரிச்ச ஒரு வீடியோ. சிரிப்பு ஒரு சைடு வந்தாலும் அந்த கார்காரன் நினைக்கும் போது பாவமா இருக்கு. வேற எங்கேயும் இல்ல, பங்களாதேஷ்ல நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி சம்பவம் இங்க அடிக்கடி நடக்கும். இந்த ஒரு வீடியோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காரை பார்த்தா அந்த டொயோட்டா நோவா மாதிரி இருக்கு. இந்த ஓடி வரானே இந்த பையன் வந்து ஏதோ ஒரு கார் அக்சசரிஸ் இல்லைன்னா கார் மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேபி இதே டொயோட்டா நோவா கார் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சைட்ல உள்ள பீடிங் உடஞ்சு போச்சு, இதை எனக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி இவங்க மெக்கானிக் செட்டு கொண்டாந்து விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். இதை போய் கார் ஷாப்ல வாங்கினோம்னா ஒரு 1000-2000 ரூபா வரும். இது எதுக்கு நம்ம போய் வாங்கிக்கிட்டு இந்த ரோட்ல நின்னோம்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு கார் போகும் போய் புடிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த திருட்டு பயிலுக இந்த மாதிரி திருட்டு பயிலுல வேலைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி ரோட்டோரத்தில் அப்படியே நிப்பாங்க போல. அதே கார் எப்ப வருது அப்படின்னு பார்த்து அந்த உடனே தேவையான பாகத்தை வெடுக்குன்னு புடிங்கிட்டு போய் அந்த கார்ல மாட்டிட வேண்டியது. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஆக்சுவலா அந்த பையன் இந்த காரோட பாகத்தை இதுக்காக தான் புடிங்கிட்டு போனேன்ற மாதிரி எங்கேயும் நியூஸ் தெளிவா இல்ல. ஆனா அவன் இதுக்காக தான் எடுத்துட்டு போனேன்னு நான் என்னோட அனுமானத்துல தான் சொல்றேன். அதை பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அவன் அந்த காரை சேதப்படுத்தணும் வேற ஏதாவது ஒரு பர்பஸுக்கு அதை புடிங்கி இருந்தான்னா அவன் சைட்ல உள்ள ரைட் சைட்ல உள்ள பீடிங்கே புடிங்கிருக்கலாம். கரெக்டா லெஃப்ட் சைட்ல உள்ளதை புடிங்கிட்டு போறான்னா அங்க ஏதோ ஒரு காருக்கு லெஃப்ட் சைட்ல தேவைப்படுது. இது ஒரு 1500 ரூபா ஃபிட்டிங் சார்ஜ், ஒரு 200 ரூபா, குறைஞ்சபட்சம் ஒரு 1700 ரூபா பங்களாதேசி டக்காக்கு ஒரு 2400 டக்கா தொடக்க போற நேரத்துல கிடைச்சிருச்சுல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.